வணக்கம். வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். உங்க குழந்தைங்களை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க காலேஜ் அனுப்பணும். காலேஜ் அனுப்புறப்போ நம்ம மைண்ட்ல வரக்கூடிய ஒரு டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டியூஷன் ஃபீ. அதாவது நம்மளோட காலேஜ் இந்த செமஸ்டர் ஃபீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய பெரிய பைசா அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல வந்து வரும். ஆனா அது மட்டும் தான் எக்ஸ்பென்ஸா அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையாது. எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கு. யூனிஃபார்ம் இல்லைங்க, இனிமே அவங்க கலர் ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் இருந்து பேக்ல இருந்து ஷூல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க செலவு பண்ணணும். ஸோ நீங்க செலவு பண்றத எங்க நீங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ நான் வந்து சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம அவங்கள சைட் ஹசல்ஸ், அதாவது பார்ட் டைம் ஜாப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்றப்போ பாசிபிளா நீங்க என்கிட்ட வந்து கேட்கலாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்போ 3rd இயர்ல நான் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன், அதே டைம்ல ஆங்கராவும் ஒரு சேனல் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 10,000 கிட்ட வந்து அப்பயே சேலரி கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ என்னால வந்துட்டு என்னோட காலேஜோட எக்ஸ்பென்ஸை, என்னோட ஹாஸ்டல் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும், என்னோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே நானே வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து காசு கேட்கல. ஸோ தே வேர் ஆல்சோ ஹாப்பி, தே வேர் ஆல்சோ ப்ரவுட். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது, என்னை பார்த்து ரொம்ப பெருமையும் வந்து பட்டாங்க. ஓகே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு வந்து செய்யறாளே. ஸோ நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட வந்து சொல்லணும், நீ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்துக்கோ. எதுவா வேணா வந்து இருக்கலாம். ஒரு டியூஷன் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஈவெண்ட்ஸ் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றதா இருக்கலாம், எதுவானாலும் ஓகே. பட் அந்த சைடு ஹசல் அப்படின்றது இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அப்படின்றப்போ அதோட வேல்யூ நமக்கு நல்லா வந்து தெரியும். ஆனா அம்மா அப்பா கொடுக்குறப்போ குழந்தைங்க அதுவும் அந்த வயசுல கண்டிப்பா வந்து அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. கண்ணா பின்னா வந்து செலவு பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அவங்களே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், ஐயோ நான் வந்து ஒரு 9 hours நின்று அந்த காசை வந்து உருவாக்குனேன், நான் ஒரு 5 hours கஷ்டப்பட்டு அந்த காசை வந்து உருவாக்குனேன் அப்படின்றப்போ அதை செலவு பண்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்க குழந்தைங்க கிட்ட, நீ இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், யூ ஆர் அன் இண்டிபெண்டன்ட் பர்சன், நீ வந்து ஒரு அடல்ட், யூ ஆர் நாட் அ கிட், நீ வந்து அடல்ட் ஆயிட்ட. ஸோ நீ வந்துட்டு ஒரு வேலை பாரு, அதாவது சைடா படிக்கணும், நல்லா படிக்கணும், அட் த சேம் டைம் காசு வரக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து பாரு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பைசா உங்க சைட்ல இருந்து சேவ் பண்ண முடியும். அதாவது அவங்களோட ஃபுட் எக்ஸ்பென்சஸ், மேபி வண்டி வச்சிருந்தாங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து கவர் ஆயிடும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பான்சர்ஷிப் இல்லைன்னா ஸ்காலர்ஷிப், இதுக்கு வந்து ட்ரை பண்ண சொல்லணும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு டியூஷன் ஃபீ அப்படின்றப்போ ஓகே அதுக்காக நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு வந்து பூலின் பண்ணிடுறாங்க, கடன் வாங்கிலாம் கூட வந்து படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்க என்ன சொல்லலாம், உங்க குழந்தைங்க கிட்ட சீக்கிரமா படிக்க ஆரம்பி, ஸ்காலர்ஷிப் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நல்ல மார்க் வந்ததுன்னா ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும். நான் ஸ்பான்சர்ல படிச்சிருக்கேங்க, என்னோட ஃபர்ஸ்ட் செம் மார்க் வச்சுட்டு எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சது. அந்த ஸ்பான்சர்ஷிப் வச்சு தான் நான் ஃபுல் 3 years வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்னோட டியூஷன் ஃபீயை கொடுத்த என்னோட ஸ்பான்சருக்கு நான் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து பாசிபிள் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ நீங்க ஸ்பான்சரும் எடுக்கலாம், ஸ்காலர்ஷிப்பும் எடுக்கலாம். இது வந்து 100% பாசிபிள். ஸோ இந்த இடத்துல பேரண்ட்ஸ்க்கு அந்த டியூஷன் ஃபீல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 100% கொடுத்து படிக்கணும். உங்களுக்கு என்ன படிக்கணும், என்ன ஆகணும், எல்லாத்துக்கும் கனவுகள் வந்து இருக்கும். அந்த கனவை நீங்க வந்து நினைவாக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வச்சு. நீங்க அப்ராட்லாம் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து போகணும். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸ்னாலையும் அந்த பைசா வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக உங்க கனவை நீங்க விட்டு கொடுக்கணுமா? கண்டிப்பா தேவையில்லை. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சது அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அப்படின்னா நீங்க சார்ட்டட். இது நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காலேஜ்ல சேர்க்கிறப்போ இங்க இன்சைட் ஹாஸ்டல், அவுட் சைட் ஹாஸ்டல் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இன்சைட் ஹாஸ்டல் இருக்காங்க இல்ல பிஜில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் அங்கே வந்து கொடுத்துருவாங்க. ஆனா இப்போ நிறைய குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து ஃபிளாட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஃபிளாட் எடுக்கிறப்போ நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பாடு அப்படின்றத நிறைய வெளியே இருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. வெளியே இருந்து ஆர்டர் பண்றதுனால என்ன பிரச்சனை, காசு போகுது, அது ஒரு விஷயம். ஆனா ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. ஒரு நாள் 2 நாள் நம்ம வெளியே சாப்பிட்றது ப்ராப்ளம் இல்லை. ஆனா எல்லா நாளும் நம்ம வெளியே சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளோட பாடி கண்டிப்பா வந்துட்டு அன்ஹெல்தி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய வந்து இருக்கு. ஸோ நீங்க ஆஸ் அ பேரண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 12th முடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டைம் இருக்கும், ஒரு சின்ன சின்ன டிஷ்ஷஸ் ஏதாவது சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருங்க. பொண்ணாகட்டும் பையனாகட்டும் குக்கிங் அப்படின்றது பேசிக்கான ஸ்கில். அதை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப்ல ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளா வந்து வாழலாம் அப்படின்றதான் உண்மை. ஸோ அந்த குக்கிங் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த இடத்துல நீங்க நிறைய காசு வந்து சேவ் பண்ணலாம். இப்போ அவங்களே வந்துட்டு சைட் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களாலே குக் பண்றப்போ நிறைய காசு சேவ் பண்ண முடியும். ஸோ அதை அவங்க சேவ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணா வந்து பண்ண முடியும். பட்
எப்பயுமே அந்த ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங் அப்படின்றது நமக்கு ரொம்ப வசதியாயிடுச்சு இப்போ. ஸோ அதை நிறைய யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு குக்கிங் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இது என்னோட 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இப்போ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிரெடிட் கார்டு கையில் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. பட் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிரெடிட் கார்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது ரொம்ப நல்ல ஒரு ஐடியா கிடையாது. ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்வேன். சிலவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்லி கொடுத்து காசுலாம் இப்படிலாம் சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த நாலேஜ் ஊட்டி வளர்த்திருக்காங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு வரப்போ அவங்க கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணுகிட்டயோ ஒரு பையன்கிட்டயோ, அதுவும் சின்ன வயசில், அதாவது காலேஜ் போகிறாங்க, இன்னொரு 18-19 இயர்ஸ் வந்து இருக்கும், அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு கிரெடிட் கார்டு கையில் கொடுக்கறது அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ராப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அவங்க வர ஸ்வைப் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. சரி, நம்ம வந்து பே பண்ணிட்டே வந்து இருப்போம். பட் அது சரியான முறையா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க. ஏன்னா நாம இந்த வயசுல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் வளர வளர அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க லைஃப்ல இப்போ கொண்டு வர வேண்டாம். ஸோ காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போறப்போ அவங்க கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா தே வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட். ஸோ அவங்க கிரெடிட் யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களே அடைச்சுப்பாங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் அதை வந்து அடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா லைஃப்ல அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வராது. லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் நமக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ இது என்னோட 4th பாயிண்ட். என்னோட லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைங்களுக்கு காலேஜ் போறப்போ சொல்லிக் கொடுத்துடணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு மேபி நம்மளோட அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்கல. அதனால தான் நம்ம 30 வயசுல 35 வயசுல ஓகே சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அதே 18 வயசுல இருக்கக்கூடிய உங்களோட குழந்தைக்கு நீங்க வந்து சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ வந்து சேவ் பண்ணுப்பா, இவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுப்பா, உனக்கு இத்தனை வயசுல வந்து இவ்வளோ பைசா கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வெள்ளாவறையே சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒன்ஸ் அந்த ஃப்ரூட் பார்த்துட்டாங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யாத வரைக்கும் தான் அது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஒன்று செஞ்சது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம விட மாட்டோம். அந்த மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறத பார்த்துட்டோம்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னு தான் நமக்கு ஆசை வரும். ஸோ இதை வந்து சின்ன வயசுல ஏன் சொல்லிக் கொடுக்கணும்னா அவங்க உங்களோட வயசு வரப்போ கம்ஃபர்டபுளாக ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. ஸோ நம்மளோட அம்மா அப்பா மேபி அவங்களுக்கு தெரியல, அதனால நமக்கு சொல்லிக் கொடுக்கல இன்வெஸ்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி வந்து பழகிட்டோம். ஆனால் நமக்கு இப்போ ஒரு 28, 30, 35 இயர்ஸ் ஆறப்போ நமக்கு புரியுது சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த நாலேஜை உங்க குழந்தைங்க காலேஜ் போறப்போ நீங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல சூப்பராக வந்து வருவாங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கொடுக்குற காசும் சரி, அவங்க சம்பாதிக்கிற காசும் சரி நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ they will take care of themselves. உங்களோட பாக்கெட்ல அந்த ஹெவினஸ் வந்து இருக்காது. அதாவது உங்ககிட்ட நிறைய காசு வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே சேவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுங்க. SEBI மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆப்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. ஏதோ ஒரு ஆப்ல போயிட்டு நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே உங்களுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அவங்க அந்த டைம்ல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஓகே, என்ன அந்த டைம்ல வந்து நீங்க அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணீங்களப்பா, அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணீங்களா காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு இவ்வளோ காசுக்கு சொந்தக்காரனா இருக்கேன் அப்படின்றதான் உண்மை. அதான் வந்து அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு மாற்றி சொல்றதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. ஏன்னா they will get the returns. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு 6 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலேஜ் போகிறப்போ பேரண்ட்ஸுக்கு நிறைய செலவுகள் வந்து இருக்கும். அந்த செலவுகளில் கொஞ்சம் எங்கெல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடைக்குது, ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டே வந்து சேவ் பண்ணலாம். அதுக்கு குழந்தைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அவங்களை மோட்டிவேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ உங்களோட குழந்தைய நீங்கள் காலேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போதுமான அளவு காசு வந்துட்டு சேவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பெரிய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் 1 ரூபி அப்படின்னாலும் 1 ரூபி தானே. ஸோ நமக்கு அந்த சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களோட பாக்கெட்டில் அவ்வளோ ஹெவினஸ் வந்து இருக்காது. உங்கள் குழந்தைங்களும் ரெஸ்பான்சிபிளாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஆப். ஸோ ஃப்ரீடம் ஆப் பற்றி கண்டிப்பாக நான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கேண்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஓகே, ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல. நீங்கள் வந்து போல்ட்ரி ஃபார்மிங் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு எங்கள் ஃப்ரீடம் ஆப்பில் ஆன்சர் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். 3 வகையாக வந்து இருக்குது. பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, பிஸ்னஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது. ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, ஃபார்மிங் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது. பர்சனல் ஃபினான்ஸ் கற்றுக்கணும், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும், இன்சூரன்ஸ் பற்றி கற்றுக்கணும். எனக்கு இதில் வந்துட்டு நல்ல நாலேஜ் வேணும், இதை வச்சு நான் என் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஐ வாண்ட் டு மேக் மணி அவுட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் கை கொடுக்கும். ஸோ யூ ஹேவ் எவ்ரிதிங் அவைலபிள் இன் திஸ் ஆப். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கோர்சஸை கோ த்ரூ பண்ணுங்க.
ஸோ இந்த நோட்டோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.